10th standard students, why are leukocyte classified as granulocyte and agranulocyte? Name each cell and mention its function. அதாவது என்ன கேக்குறாங்கன்னா leukocyteங்கிறது என்னது? WBC, அதாவது white blood cells. அது வந்து ரெண்டா கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா granulocyte, agranulocytes. ஏன் அப்படி கிளாசிஃபை பண்ணிருக்காங்க? ஒவ்வொரு செல்லோட ஃபங்க்ஷன் என்ன? ஃபங்க்ஷன்னா நேத்தே சொல்லிட்டேன், வேலை அப்படின்னு கேக்குறாங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா white blood cell, அதாவது இந்த leukocytesங்கிறது வந்து கலர்லெஸ். ஏன்னா அதுல வந்து ஹீமோகுளோபின் கிடையாது. அடுத்து வந்து they contain nucleus அதுல இருக்கும். அதனால அது என்ன சொல்லணும்? நியூக்ளியேட்டட் செல்னு சொல்லுவாங்க. they are found in, அது எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா bone marrowனா என்னது? எலும்பு மச்சை. ஸ்பிளீன்னா என்னது? மண்ணீரல். லிம்ப் நோடுனா என்னது? நிணநீர் முடிச்சு. தைமஸ், இதுல என்ன இருக்கும்? இந்த WBC இருக்கும். இதை வந்து ரெண்டு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு என்னது? கிரானுலோசைட். கிரானுலோசைட்னா துகளுடைய செல்கள், துகளுடைய செல். சரியா? ஏனா ஆப்சென்ட், ஏங்கிறது வந்து ஆப்சென்ட். துகளற்ற செல்கள். ஏ கிரானுலோசைட்னா துகள்கள் அற்ற செல்கள் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. இப்போ ஒன்னொன்னே பார்ப்போம். இந்த கிரானுலோசைட்ங்கிறது வந்து எத்தனை டைப்பா பிரிச்சிருக்காங்கன்னா 3 டைப். ஒன்னு என்னதுன்னா நியூட்ரோஃபில், ஈசினோஃபில், பேசோஃபில். 3 டைப்பா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த நியூட்ரோஃபில். இந்த நியூட்ரோஃபில்ஸ் வந்து டோட்டல் கவுண்ட் ஆஃப் WBC. அந்த WBCயோட மொத்த எண்ணிக்கையில 60ல இருந்து 65% வந்து இந்த நியூட்ரோஃபில் தான் இருக்கும். இந்த நியூட்ரோஃபிலோட ஃபங்க்ஷன் என்ன, வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து இன்ஃபெக்ஷன்னா என்னதுப்பா? ஏதாவது ஒரு தொற்று ஏற்படும் போதோ, அப்புறம் இன்ஃப்ளமேஷன்னா என்னது? வீக்கம். இந்த ரெண்டு ஏற்படும் போது என்ன செய்யுதுன்னா, அந்த டைப்ல இதோட நம்பர் வந்து நார்மல் லெவல்ல இருந்து என்ன செய்யும்? இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த டைப் பாத்தீங்கன்னா ஈசினோஃபில். ஈசினோஃபில் வந்து டோட்டல் கவுண்ட் ஆஃப் WBCல இது எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா 2%ல இருந்து 3% வரை இருக்கும். இது எப்ப இதோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல ஏதாவது ஒரு அலர்ஜி ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. அலர்ஜினா என்னப்பா? அலர்ஜினா ஒவ்வாமை. அண்ட் பாராசைட்டிக் இன்ஃபெக்ஷன், ஒட்டுண்ணி தொற்று ஏதாவது ஏற்படும் போது அந்த இதோட ஈசினோஃபிலோட நம்பர் என்ன செய்யும்? நார்மல்ல இருந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பேசோஃபில். இந்த பேசோஃபில் வந்து டோட்டல் கவுண்ட் ஆஃப் WBCல எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும்னா 0.5% to 10% வரை இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன், வீக்கம் ஏற்படும் போது எதை ரிலீஸ் பண்ணும்னா கெமிக்கல்ஸ், வேதிப்பொருட்களை வந்து அது என்ன செய்யும்? ரிலீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் டைப் ஏ கிரானுலோசைட். ஏ கிரானுலோசைட்னா மீனிங் என்னன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் கிரானியூல்ஸ். அதாவது இதுல வந்து துகள்கள் வந்து இதோட சைட்டோபிளாசத்துல வந்து இருக்காது. இதுல 2 டைப் இருக்கு. ஒன்னு என்னதுன்னா லிம்போசைட்ஸ், இன்னொன்னு வந்து மோனோசைட்ஸ். லிம்போசைட்ஸ் வந்து இந்த WBCயோட டோட்டல் கவுண்ட்ல இது எவ்வளவு சதவீதம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா 20%ல இருந்து 25% வரை இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது டூரிங் பாக்டீரியல் அல்லது வைரல் இன்ஃபெக்ஷன், நம்ம உடம்புல ஏதாவது பாக்டீரியல் அல்லது வைரல் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது எதை ப்ரொடியூஸ் பண்ணும்னா ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் டைப் மோனோசைட்ஸ். மோனோசைட்ஸ் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5%ல இருந்து 6% வரை இருக்கும். இது வந்து ஒரு பாகோசைட்டிக். அப்படின்னா ஏதாவது பாக்டீரியா வந்து நம்ம உடம்புக்குள்ள போயிருச்சுன்னா அதை என்ன செஞ்சிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விழுங்கி அந்த நோயில இருந்து நம்ம உடம்பு என்ன செய்யும்? பாதுகாக்கும். இதுல வந்து டயக்ராமும் பாத்துக்கோங்க. சம்டைம்ஸ் டயக்ராம் மட்டும் 2 மார்க்ல கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.